மதுரை மீனாட்சியம்மன் சித்திரை திருவிழா முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் இன்று காலை தொடங்கியது. ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சியம்மன் திருக்கல்யாணமும் 22ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறுகிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மற்றும் கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றது. 15 நாட்கள் திருவிழாவான சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், தேரோட்டம், கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா குறித்தான அதிகாரப்பூர்வ தேதிகள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றமும், ஏப்ரல் 19ஆம் தேதி மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகமும், 20ஆம் தேதி திக்கு விஜயமும், ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், ஏப்ரல் 22ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது எனவும், இதேபோன்று கள்ளழகர் கோவிலை பொறுத்தமட்டில் ஏப்ரல் 22ஆம் தேதி இரவு கள்ளழகர் எதிர் சேவையும், ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது நடைபெற உள்ளதாகவும் கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி சித்திரை திருவிழாவிற்கு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சித்திரை திருவிழா வருவதை தெரிவிக்கும் வண்ணம் கோயில் சார்பில் கீழமாசி வீதியிலுள்ள தேரடியில் கொட்டகை முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. முன்னதாக மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து யானை, காளைகள் முன் செல்ல முகூர்த்த கால் ஊர்வலமாக எடுத்து தேரடிக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு மீனாட்சி அம்மன் கோவில் பட்டர்களால் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மேல் முகூர்த்த கால் நடப்பட்டது.